ஆங்காளி பங்காளி எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி வந்துட்டு 23 ஜூன் செவ்வாய்க்கிழமை. நேற்று வரைக்கும் உள்ள நேற்று முன்னாள் உள்ள இன்கமிங் இது வீடியோ பார்த்துருப்பீங்க. செலவு வந்துட்டு மொத்த செலவு நான் சொல்லலை, அதாவது என்னோட செலவு சாப்பாடு செலவும் ப்ளஸ் சிஎன்ஜி செலவு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் வந்துட்டு பல்கான செலவு வந்துட்டு இன்னும் ஒரு 30ஆம் தேதி மொத்தமாக அந்த ஒரு மாதத்துக்கு என்ன ஆச்சுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை வாங்க சவாரி போகலாம். இன்னிலேருந்து எத்தனை நாள் தெரில, எனக்கு செவ்வாய்க்கிழமை மட்டுமா இல்லை புதன்கிழமை சேர்த்தா இல்லை வியாழக்கிழமை சேர்த்தா இல்லை எத்தனை நாளில் போட முடியும்னு தெரில. நேற்றே இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டேன். திரும்ப காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஃபோனு வயிற்று கீழே கிடக்கு, நான் குப்புற படுத்து கிடக்கிறேன். அடகாத்துக்கு கிடந்திருக்கேன், முட்டை அடகாக்குற மாதிரி. சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நேரம் வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:24 ஆகி போச்சு. நான் தூங்கிட்டேன். நேற்று வந்துட்டு அலுப்பில் என்ன பண்ணிட்டேன்னா சிஎன்ஜி போடாமல் படுத்துட்டேன். இப்போ தான் போயிட்டு இருந்துருங்க. ஃபுல்லாக தெரியுதா? தெரியுது பாருங்கள், ஃபுல்லாக தெரியுதா சிஎன்ஜி இப்போ தான் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டேன். வண்டி ஓட்டலாம். நேரம் இப்பொழுது சரியாக 12:39 PM மதியானம். என்ன கிழமை அப்படின்னா சேம் தான், செவ்வாய்க்கிழமை தான். எவ்வளவுக்கு ஓட்டியிருக்கோம் அப்படின்னா 1287 ரூபா 25 பைசாவுக்கு ஓட்டியிருக்கோம். என்னென்னாச்சு அப்படின்னா, என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் அடித்து இந்த மாதிரி உங்கள் வண்டியில் வந்துட்டு ரிவர்ஸ் சென்சாரில் ஏதோ இஷ்யூ இருக்குது, அது வந்துட்டு கம்பெனிலேருந்தே மொத்தமாக கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது அதுக்கு ஏதோ ஒரு கண்ட்ரோலர் இருக்கான், அந்த கண்ட்ரோலர் வந்து மாற்றணுமா. இந்த தெரியுது பற்றியில் இதான் அந்த கண்ட்ரோலர் எங்கே இருக்குன்னு இருக்குது. இந்த கண்ட்ரோலர் வந்துட்டு மாற்றணுமா. இந்த கண்ட்ரோலர் மாற்றி தரான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சிருந்தாங்க. அப்போ வந்துட்டு அன்றைக்கி என்னால் போக முடியல, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. ஏன்னா வந்து கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்ததுனால, எப்போ உள்ளது தானே, அதனால் வந்துட்டு நான் போகலை. அப்புறம் இன்றைக்கி தான் யோசித்தேன், காலைல வேறு லேட்டாகி போச்சு எந்திரிக்க, சரி ஒழுங்காக எப்படி ஓட்ட மாட்டோம், அதனால் அங்கிட்டு போயிட்டு அந்த ஏரியா லொக்கேஷனை போயிட்டு இது என்ன உளறேன் சே நான் பாட்டு இங்கே பேசிட்டு வேறு எங்கேயோ சிந்தனைக்கு போயிட்டேன். அதோட வந்துட்டு மாருதி சுசுகி ஷோரூமில் போயிட்டு அந்த கண்ட்ரோலரை மாற்றிக்கிட்டு கிளம்பிட்டேன். அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் வந்து வேஸ்ட் ஆகி போச்சு. அதனால் இப்போ என்ன யோசிச்சிருக்கேன்னா, போயிட்டு வீல் அலைன்மெண்ட் பார்த்துக்கிட்டு சிஎன்ஜி போட்டுக்கிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு நேராக ஒரு வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கல, இந்த வீடியோ அப்லோட் பண்ணி விட்டுட்டு, அதாவது இப்போ நீங்கள் பார்க்கும்போது இது உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கும், ஆனால் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்காதுல்ல எப்படி. அதனால் வந்துட்டு இன்றைக்கி நாள் வந்துட்டு வேஸ்ட்டாக போச்சு. சரி வாங்க இது. ஆனால் திடீர்னு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ட்ரிப்பு வந்துச்சுன்னா திடீர்னு மைண்டு மாறிடும், ஓட்டுவோம் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி நல்லா மைண்ட் என்னன்னு தெரியல, இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் ஓட்டும்னு ஒரு பக்கம் தோணுது, இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுன்னா, ஒரு கோகம் வந்துட்டு அந்த ஷோரூம் வரைக்கும் கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டேன். இன்னொரு ஷோரூம் வந்துட்டு அந்த மொத்தம் ஒரு நாளைக்கு 2 தான் கொடுக்க முடியும் ஊபரில். இப்போ அதாவது கோஹோம்னா என்னென்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும், அந்த ஏரியாவில் வந்துட்டு கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, அது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்துட்டு ரெட் ஹில்ஸில் இருக்கேன், தாம்பரம் எனக்கு போகணும். தாம்பரம் போகணுன்னா இப்போ என்ன பண்ணணும்னா, நேராக உதாரணத்துக்கு சொல்கிறேன், நேராக ரெட் ஹில்ஸ்லேருந்து நீலாங்கர் வரும், நீலாங்கர்லேருந்து திரும்ப தாம்பரம் போகும். சரி நான் தாம்பரம் தான் போகணும், சரி வேணாண்ணா, நான் தாம்பரம் தான் நான் டெஸ்டினேஷன் கொடுத்து வச்சுருக்கேன், அதனால் தாம்பரம் போகாது. ரெட் ஹில்ஸ்லேருந்து நீலாங்கர் வரும், நீலாங்கர்லேருந்து திரும்ப டி நகர் போகும், டி நகர்லேருந்து திரும்ப போரூர் போகும், போரூர்லேருந்து ஐயப்பந்தாங்கல் வரும், ஐயப்பந்தாங்கல்லேருந்து திரும்ப வந்துட்டு வேளச்சேரி வரும், வேளச்சேரியிலேருந்து மேடவாக்கம் வரும், மேடவாக்கத்துலேருந்து திரும்ப தாம்பரம் போகும். அப்படி சுற்றும். அந்த மாதிரி சுற்றுறதுல டைமிங் லேட் ஆகி போச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அது ஆஃப் ஆயிரும். குறிப்பிட்ட டைம் தான் அந்த டெஸ்டினேஷன். அப்போ 2வது வாட்டி நம்ம ஒரு வாட்டி கொடுத்து நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். அன்டைம் ஆகி போச்சுன்னா ட்ரிப் வராது, அது ஒரு விஷயம். அந்த தான் கோஹோமா, அது 2 வாட்டி கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ என்னோட மைண்ட் செட்டு ஒரே மைண்ட் செட்டு, வீட்டுக்கு போகணும். ஏன்டா இலை, நீ பாட்டுக்கு என்ன பண்ண நினச்ச, நேராக போய் தாம்பரத்தில் வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தாம்பரத்தில் வர்ற வழியிலே வந்துட்டு அலைன்மெண்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு 10 மணிக்கு வீடியோ போட்டால் அப்படி சவுண்ட் விட்டால் என்ன பண்ணுறது, ரோட்டில் வண்டியெல்லாம் எதுக்கு போகுது. நைட்டு 10 மணிக்கு வந்துட்டு அலைன்மெண்ட் பார்க்கணும் தாம்பரத்தில் போயிட்டு, அதுக்கப்புறம் மாடப்பாக்கத்தில் வந்துட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரணும். அப்படி தானே யோசிச்சேன். அப்புறம் எதுக்கு பெரும்பாக்கத்துக்கு நேரம் அப்படி விட்டேன், எதுக்கு வண்டியை விட்டேன். ஆனால் அப்படி விட்டதுலேயே ஒரு நல்லது இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்ம விட்டது வந்துட்டு சிஎன்ஜி போடணும்னு அங்கே போனோம். ஆனால் வந்துட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ட்ரிப் வந்துருச்சு. இங்கேயே தாம்பரம் வெஸ்ட் தாம்பரத்தில் போய்ட்டு ட்ராப் பண்ணேன். வெஸ்ட் தாம்பரத்தில் இல்லை, தாம்பரம் சானட்டோரியம் அந்த ஐடி கம்பெனி இருக்குல்ல, அங்கே போய் ட்ராப் பண்ணிவிட்டு
நேராக அந்த தாம்பரத்துக்கு உள்ளார இருக்க அந்த சிஎன்ஜி பங்கில் போய்ட்டு சிஎன்ஜி போட்டுக்கிட்டு வர்ற வழியில் அலைன்மெண்ட்டு ப்ளஸ் வீல் பேலன்ஸ் அலைன்மெண்ட்டு மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு மாடம்பாக்கத்தில் வந்துட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி எவ்வளோது ஓடி இருந்துச்சு அப்படின்னா 23ஆம் தேதி, அதாவது இப்போ நான் லாஸ்ட்டாக அட்டாச் ஆகிருக்குல்ல அது வந்து 23ஆம் தேதி. இன்றைக்கி என்ன தேதின்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. இன்றைக்கி வேலைக்கு போகலை. 23ஆம் தேதி 1545 ரூபாய்க்கு ஓடி இருக்குது. 24ஆம் தேதி அந்த முதல் நாள் ஓட்டாத காம்பன்சேட் பண்ணுறதுக்காக 5161 ரூபாய்க்கு ஓட்டினேன். அப்புறம் 25ஆம் தேதி 3994 ரூபா 95 பைசா, அதாவது 3995 பைசா. இன்றைக்கி 26ஆம் தேதி 0 ஓட்டலை. ஏன்னா வந்துட்டு இந்த இருங்க காமிக்கிறேன். அந்த ரேக் பாருங்கள், துணியெல்லாம் மடிச்சிருக்கா, ஆர்கனைஸாக இருக்கா. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி மடித்து வச்சேன். அதுக்கப்புறம் அதுவும் மடித்து வச்சது, இதுவும் துவைச்சி மடித்து வச்சது, ஃபுல்லாக துண்டு எல்லாத்தையும் துவைச்சி க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபுல்லாக வீட்டையே மாவு போட்டு ஃபுல்லாக கூட்டி துடைச்சேன் இன்றைக்கி. அப்புறம் அந்த மேலே செவரெலாம் பார்த்திங்கன்னா தெரியும், பளபளன்னு இருக்கா, பளபளன்னு இருக்கா. காரணம் வந்துட்டு ஒட்டடை அடித்தேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இருக்க வரேன். இந்த இதெல்லாம் துடைச்சேன். இந்த ட்ராக்லாம் துடைச்சி ஃபுல்லாக அந்த பழைய பாத்திரங்கள் எல்லாம் சிங்கில் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, லேப்டாப்பு கொஞ்சம் ரிப்பேராக இருந்துச்சு, அதை கொஞ்சம் ஆன் பண்ண ட்ரை பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா வேலையும் இதெல்லாம் மைண்டில் என்ன பண்ணணுன்னா எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் என்ன சொல்கிறது, இருக்கிற இடம் சுத்தமாக இருந்துச்சுன்னா தன்னால் நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ் ஆகிரும், நம்ம நல்லா வேலை பார்ப்போங்கிறது என்னோடய மைண்ட் செட்டு. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் இருக்கிறத வந்துட்டு கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதனாலே கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இந்த சாமி மடம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இருக்கா அந்த 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 ரேக்லாம் ஃபுல்லாக தொடச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி அதான் வேலை. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி வருமானம் இவ்வளோதுன்னு சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் நான் வந்து செலவெல்லாம் அவாய்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்துட்டு மாதத்துக்கு இப்போல்லாம் ஒரு 10 நாள் 15 நாள்லாம் லீவ் போட்டுடுறேன். 15 நாள் தான் ஓட்டுறேன். ஏதாவது ஒரு வேளை நம்ம நின்று போச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கிளாஸ் உடஞ்சிச்சின்னா அந்த வீட்டில் உள்ள எல்லா கண்ணாடி கிளாஸும் சரி பண்ணலைன்னா எல்லா கிளாஸும் உடஞ்சிரும் அப்படிங்கிறது அது பழமொழி. உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அது மாதிரி ஒரு வேலை பெண்டிங்காக இருந்துச்சுன்னா அப்படியே அடுக்கி வச்சு அந்த வேலையெல்லாம் பெண்டிங்கில் இருக்கும், பார்த்துக்கலாம்னு விட்டுருவோம். அது அப்படியே மைண்ட் செட்டில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, அந்த வேலையெல்லாம் பெண்டிங்கில் இருக்கிறதுனால மற்ற வேலை எதுவுமே நடக்காது. அதனால் இப்போ இருக்கிற வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா நாளைக்கு நம்ம வேலை, அதாவது சம்பாதிக்கிற வேலை, எதுக்காக சென்னைக்கு வந்திருக்குமோ அந்த வேலை நல்லா ஓடுங்கிறது என்னோடய ஐடியாலஜி. மொத்தம் வந்துட்டு 23ஆம் தேதி 24ஆம் தேதி 25 26 4 நாள் ஓட்டியிருக்கேன்னா, அதில் வந்துட்டு நம்ம 26ஆம் தேதி இன்றைக்கி நம்ம ஓட்டலை. ஆனால் இன்னையோட முடிவில் தான் நம்ம இது பண்ணுறோம். அதனால் 26ஆம் தேதி நம்ம சேர்க்க வேணாம். மொத்தம் அந்த 3 நாள் நம்ம ஓட்டினது வந்து 10,701 ரூபா. செலவுன்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஆனால் 26ஆம் தேதி நம்ம சேர்த்து எடுத்துக்க வேண்டியது இருக்குது. எப்படி பார்த்தாலும் அதில் ஒரு 4,000 ரூபா, 1,500, 3,000, 4,000 ரூபா நாளும் செலவாயிருக்கும். அப்போ 10,000ல் 4,000 ரூபா போச்சுன்னா 6,000 ரூபா, 6,701 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். 3 நாள் போக மிச்சம். ஆனால் நம்ம ப்ராப்பராக ஓட்டியிருந்தோம்னா 12,000 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கலாம். அதில் ஒரு 4,000 ரூபா போச்சுன்னா 8,000 ரூபா நமக்கு மிஞ்சிருக்கணும். ஆனால் நமக்கு மிஞ்சிருக்கிறது 6,000 ரூபா தான். அந்த 2,000 ரூபா நமக்கு வேஸ்ட். ஆனால் நான் இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிறது நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கும். ஒரு 2,000 ரூபா வைத்திய செலவு, 5,000 ரூபா வைத்திய செலவுன்னு அப்படி நான் கணக்கு பண்ணுவேன். அது வந்து நமக்கு இதாகும், சேவ் ஆகும் அப்படின்னு நான் யோசிக்கிறாள். இதுக்கு மேலே பேச விரும்பலை. 10,701 ரூபா. தேங்க்யூ.